அறிவினால் குன்றியிருப்பதே பொறியின்மை என்பார் நம் வள்ளுவர். சொல் பேச்சு கேட்டால் சமத்து, ஓடிக்கொண்டே இருந்தால் துரு, கடகடவென படித்தால் படிப்பாளி என குழந்தைகளை அழகழகாய் ரசிக்கும் சமூகம் ஏன் ஒவ்வொரு செயலிலும் புதுவிதமாய் செயல்படும் குழந்தைகளை பொறியற்றவர்கள் என்கிறோம்? இவ்வுலகில் சிலரின் பயணம் சவால்கள் நிறைந்ததாக இருக்கும். ஆனால் அதே சவால்களே அவர்களை சிறப்பானவர்களாக மாற்றும். அவ்வாறு சவால்களால் சிறந்தவர்தான் சந்தியா. என் பேர் சாந்தி. சந்தியா அப்பா பேர் சின்னையா. அவங்க வந்து பெயிண்டர் வேலை பார்க்குறாங்க. மூத்த பொண்ணு பேர் சந்தியா தேவி, ரெண்டாவது பொண்ணு பேர் நந்தினி தேவி, பையன் பேர் ராஜ்கமல். 6 வயசுக்கு அப்புறம் தான் நான் திருப்பி ஸ்கேன் போட்டு பார்த்தாலே பார்க்கணும்னு சொல்லி ஸ்கேன் போட்டு பார்த்தேன். நான் பார்த்ததில் 50% குறையா இருக்கு. நார்மலாக அந்த சைல்டோட பிஹேவியர்ஸ், அவங்களுடைய டெவலப்மெண்ட்ஸ்லாம் பார்க்குறப்போ ஒரு அப்நார்மாலிட்டி இருக்கிறத பார்த்தோம்னா அவங்க பேரண்ட்ஸ் வந்து எங்கள் ஸ்கூலில் ரெஃபர் பண்ணி வந்தாங்க. டிசபிலிட்டியில் வந்து மைல்டு இன்டெலெக்சுவல் டிசபிலிட்டி கேட்டகரியில் இருந்தாங்க. ஸோ ஒன் மோர் ப்ராப்ளம் இஸ் அவளுக்கு வந்து எபிலெப்டிக் டிஸார்டர் அவளுக்கு இருந்துச்சு. இது சந்தியா வந்து நாங்கள் ஸ்கூலில் கொண்டு போய் விடையில் 2000 கொண்டு விட்டோம். விட்டுட்டு ஒரு வாரம் போன ஸ்கூலுக்கு, ஒரு வாரம் சென்று எனக்கே ஒரு பையன் வந்துருச்சு. அங்கே உள்ள பிள்ளைகளை பார்த்துட்டு இல்லை இங்கே உள்ளவங்க புறம் குழப்பி விட்டுட்டாங்க. குழப்பி விட்டு ரவிசாருக்கு ஃபோன் பண்ணி எனக்கு நன்மை அனுப்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ரைட் ஃப்ரம் த டே அந்த சைல்டை பற்றி தான் நிறைய விஷயங்கள் அந்த பேரண்ட்டுக்கு நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணோம். ஸோ தட் ஸ்லோவாக அந்த சைல்டை பற்றி தான் நிறைய விஷயங்கள் அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடிஞ்சிச்சு. இனிஷியலாக அவங்களால அதை அக்செப்ட் பண்ண முடியலை. லேட்டர் ஸ்டேஜில் த்ரூ த கவுன்சிலிங் அவங்களுக்கு நாங்கள் கொடுத்த கைட்லைன்ஸ் அவங்க வந்து அதை அக்செப்ட் பண்ணி நாங்கள் கொடுத்த ட்ரைனிங் எல்லாத்தையும் அவங்க ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தாங்க. 10 தடவை சொன்னால் கொஞ்சம் லேட்டாக தானே அந்த ஸ்கூலுக்கு சேர்த்ததுக்கப்புறம் அவங்க கொடுத்த ட்ரைனிங்கு இன்னைக்கு அந்த இன்னைக்கு அவளை வந்து ஒரு ஆளாக்கியிருக்கு. அவளா தன்னால் போயிட்டு நார்மல் பிள்ளை போகிற மாதிரி போயிட்டு வர்றதுக்கு ஒரு ஊக்கம் கொடுத்து கொண்டுட்டு வந்துட்டாங்க. ஒரு 12 இயர்ஸ் பிறகு அந்த சைல்டு நிறைய டிஃப்ரெண்ட் டேலண்ட்ஸ் இருக்கிறத நாங்கள் டிஃப்ரெண்ட் டைம்ஸில் நாங்கள் அதை பார்க்க முடிஞ்சு. ரொம்ப பர்டிகுலராக சொன்னாக்கா அவங்களுடைய ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டியில் ரொம்ப ஒரு எக்ஸ்ட்ரா ஆர்டினரியான கிஃப்ட்ஸ் அவளுக்கு இருந்துச்சு. ஆக்சுவலி இந்த ஸ்போர்ட்ஸ் ஆஸ்பெக்டில் வந்து அவளை எந்த மாதிரி ட்ரெயின் பண்ணணும் அப்படின்னு பார்க்குறப்ப அவருடைய ஹைப்பர் ஆக்டிவிட்டி தான் இந்த ஈவெண்ட்டில் ட்ரெயின் பண்ணுறதுக்கு ஒரு ஃபஸ்ட்டு எங்களுக்கு ஒரு டார்கெட்டாகவே இருந்துச்சு. ஸோ அவளுக்கு வந்து 2001 வந்து டெல்லியில் வந்து ஒரு ஸ்பெஷல் ஆஃபீஸ்க்கு தான் நம்ம கூட்டிகிட்டு போயிருந்தோம். ஆக்ட்ரஸ் வந்து கேர்ள்ஸ் வந்து அவ்வளோ யாரும் இல்லாமல் இருந்தாங்க. சரி, அப்போ இவளுக்கு வந்துட்டு அதில் கொஞ்சம் இவ்வளோ ட்ரைன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இவ்வளோ வெறும் ஆக்ட்ரஸ் வந்து டே வந்து அப்படி மட்டுமே கான்சன்ட் பண்ணனால அவளால் அடுத்து நிறைய இது வின் பண்ண முடிஞ்சிச்சு. அப்போ ஸ்டேட்டில் கூட்டிகிட்டு போகணும். சென்னையில் வந்து அடிக்கடி இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி நடத்துவாங்க, ஸ்போர்ட்ஸ் மீட். ஸோ அங்கே போனப்போ அங்கேயும் அவள் நிறைய வின் பண்ண முடிஞ்சிச்சு. இப்போ ரிட்டர்ன் வந்து அதுக்கப்புறம் பார்த்தா நிறைய சேஞ்சஸ் வந்துட்டு இப்போ அவளே தனியாக போயிட்டு தனியாக வர்ற அளவுக்கு வளர்ந்துட்டான்னா அவங்க கொடுத்த அவங்க ட்ரைனிங்கில் தான் இன்னைக்கு இவ்வளோ தூரம் வளர்ந்துருக்கா. இன்னைக்கு வெளிநாடு போவா, ஒரு வேலைக்கு போவான்லாம் நான் எதிர்பார்க்கல. மெயினாக வந்து ஹோட்டல் லிஸ்ட்டுக்கு ஆக்டிவிட்டி தான் வேணும். சொன்னால் அப்சர்வ் பண்ணணும். ஆக்டிவிட்டி மிக மிக முக்கியம். குக்கீஸோ ஒரு மஃபின்ஸோ ஒரு ப்ரோட்டோ அப்சர்வ் பண்ணணும். சந்தியாவை பற்றி நான் சொல்லணும்னா ஸ்பெஷல் சைல்டு. பட் எங்களை பொறுத்த வரைக்கும் உள்ளே வர்றப்போ 0 லெவலில் வந்தாங்க. பட் எங்கள்கிட்ட வந்து 2017 தான் அவங்க ஜாயின் பண்ணாங்க. ஸோ 2017 we are supporting her. இப்போ இண்டிபெண்ட்டாக அவங்க ஒரு அந்த டிபார்ட்மெண்ட்டை கேரி ஃபார்வர்ட் பண்ணி கொண்டு போகிற அளவுக்கு ட்ரெயின் ஆகியிருக்காங்க. அவங்க எஜுகேஷன் வைஸும் பெட்சன் ஸ்கூல்லேருந்து நிறைய சப்போர்ட் பண்ணுறாங்க. அவங்களை 10th படிக்க வச்சு இப்போ +2 முடிச்சுனா ஷி இஸ் டூயிங் BA. ஏடிடெக் காலேஜில் லைப்ரரியில் ராச்சியார் மேடத்து கூட இருந்தாங்க. அவங்களும் நல்லா பார்த்துக்குறாங்க சந்தியாவை. அத்லெட்டிக்ஸில் வந்து 2 ஈவெண்ட்டில் கலந்துக்கிட்டாங்க, 100 மீட்டர்ஸ் அண்ட் 200 மீட்டர்ஸ். அன்ஃபார்ச்சுனேட் வந்து அந்த அபுதாபி போன இடத்துல வந்து அவள் வந்து சிக் ஆகிட்டான். இருந்தாலும் அந்த 2 ஈவெண்ட்லையும் பார்ட்டிசிபேட் பண்ணி 200 மீட்டர்ஸில் 6th பிளேஸ் வந்தான். ஆனால் வந்து 100 மீட்டர்ஸில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவள் 3rd பிளேஸ் பிரான்ஸ் மெடல் வின் பண்ணுறதுக்கு ஒரு அச்சீவ் பண்ணான். 200 வந்து என்ன பண்ணோன்னா மிஸ்டர் இப்போ அவனுக்கே வந்துருந்துச்சு. மிஸ்டர் கண்டிப்பாக நான் வின் பண்ணிடுவேன். அப்புறம் இது வந்து அப்படியே நம்ம விடாமல் தொடர்ந்து நம்ம வந்து ப்ராக்டிஸ் கொடுத்துக்கிட்டே வந்தோம். அப்புறம் நம்ம நம்மளோட டிஸ்ட்ரிக்ட் மீட் வந்து நிறைய வருவாங்க ரேஸ் கோர்ஸில். அதுலலாம் பார்ட்டிசிபேட் பண்ண வச்சுட்டு அதில் நிறைய மெடல்ஸ்லாம் வாங்கினாங்க.
இங்கே டிஸ்ட்ரிக்ட் போய் வைக்கிறப்ப பார்த்தீங்கன்னா அவள் அடுத்தடுத்து நிறைய மெடல்லாம் வரலாம் அவளுக்கே செஞ்சுச்சுன்னா ஒரு கான்ஃபிடன்ட் வந்துருச்சு. 7 இயர்ஸில் அவன் ஜாயின் பண்ணான். ஆனால் அவன் போனது வந்து 2019, கிட்டத்தட்ட ஒரு 25 இயர்ஸ் அப்புறம் தான் அவள் வந்து ஒரு நல்ல இன்டர்நேஷ்னலே போக முடிஞ்சிச்சு. ஸோ இது வரைக்கும் வந்து அவள் கண்டினியூஸ் ட்ரைனிங்கில் வந்து ஒவ்வொரு ஏரியாலையும் அவளுக்கு கன்சிஸ்டன்ட் ட்ரைனிங், கவுன்சிலிங் ப்ளஸ் வந்து அவருடைய ஹெல்த் ஆஸ்பெக்ட் எல்லாமே அவள் கொடுத்ததுனால தான் அவருடைய சக்ஸஸுக்கு வர முடியும். ஸ்பெஷல் ஒலிம்பிக்ஸை பொறுத்த வரைக்கும் லோயர் லெவல் சில்ட்ரன் கூட, எபிலிட்டி லெவலில் சில்ட்ரன் கூட இன்டர்நேஷ்னல் ஈவெண்ட் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. அவங்க மெடல் வின் பண்ணக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. அனதர் திங், இதில் இந்த விக்டரி ஸ்டேஜ் வந்து நார்மல் பீப்புளுக்கு வந்து ஃபஸ்ட்டு, செகண்ட், தேர்ட் மட்டும்தான் இருக்கும். பட் ஸ்பெஷல் ஒலிம்பிக்ஸை பொறுத்த வரைக்கும் விக்டரி ஸ்டேஜ் வந்து 8 இருக்கும். ரீசெண்டாக வந்து சிஎம் ட்ராஃபி அப்படின்னு சொல்லி எவ்ரி இயர் வந்து ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா மூலமாக அந்த ஈவெண்ட் வந்து கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. கண்டினியூஸாக 7 இயர்ஸ். ஃபஸ்ட்டு அவங்க உள்ளே என்ட்ரானது வந்து பார்த்தீங்கன்னா கிச்சனுக்குள்ளே ஜஸ்ட்டு கட் பண்ணி கொடுக்கறது, இல்லை வாஷ் பண்ணி கொடுக்கறது, அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன ஒர்க் தான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களே ரிசீவ் பண்ணுறாங்க, அந்த குவாலிட்டியை செக் பண்ணிக்கிறாங்க, டெம்பரேச்சர் செக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, இது இதில் கெட்டு போயிடுச்சு அந்த மாதிரிலாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஷீ இஸ் லேர்னிங் மோர். அவங்களோட குணாதிசயங்கள் நம்ம அப்சர்வ் பண்ணிக்கிற முடியும். பட் வந்து வெரி வெரி கிரியேட்டிவ் ஸ்டூடெண்ட் மிஸ்டர் சந்தியா தேவி. நம்மை விட நம் சந்தியா எதில் வேறுபட்டு விட்டார்? எதிலும் இல்லையே. சொல்லப்போனால் நம்மை விட அனைத்திலும் சிறந்திருப்பவர்கள் இவர்கள்தான். இருந்தும் இவர்களை ஏன் குறையுடையவர்களாக காண்கிறோம்? சற்று மாற்றி யோசிக்கலாமே.